சார் அதாவது நான் பொறுமையாக சொல்லிடுறேன். என்னன்னா சகோதரர் மதியவாணன் அவர்கள் வந்து அஃபிடவிட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அஃபிடவிட்டில் வந்து யாரையும் குற்றம் சாட்டலைன்னு சொல்றாரு. முதல்ல சட்டம் தெரிஞ்சுட்டு பேசணும். சட்டம் தெரியாமல் சட்டத்தை பற்றி பேசக்கூடாது. ஒரு நீதிமன்றத்தில் முன்ஜாமீனுக்கு பதிவு செய்யக்கூடிய முன்ஜாமீன் பெட்டிஷனில் நாங்கள் வந்து என்ன போடணுமோ அதை தான் போடுவோம். சரிங்களா? அவர் நினைக்கிற மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ அதெல்லாம் என்ன போட முடியுமோ அதான் போட முடியும். கரெக்ட். ஏபிக்கு என்ன போட முடியுமோ அதான் போட முடியும். என்ன காரணம் சொல்லுவீங்க? இல்ல பெயில் எப்படி கேட்பீங்க? காரணம் சொல்லணும்ல. ஏபிக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. என்ன காரணம் சொல்லுவீங்க? எனக்கு அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்ல. புஜியானது கொடுத்தது எனக்கு அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்ல. இன்னைக்கு மதியானங்க சொல்றாங்க எனக்கு அந்த கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்ல. தவறான தகவலை பரப்புறது இது எப்படி இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாத்துட்டாங்க. பொதுவெளியில இருக்கிற விஷயம் சார். மதியானங்களுக்காக யாரோட சார் இன்னைக்கு பொதுவெளியில என்ன இருக்காத சொல்லுங்க. சரி ஒரு நிமிஷம் இருங்க. கலாட்டா பண்ணாதீங்க. பாரதி கொஞ்சம் சுருக்கமா முடிங்க பாரதி. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. மதியானத்துல என்ன பண்ணுங்கறத நாங்க தான் சார் முடிவு பண்ண முடியும். நீங்க என்ன முடிவு பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு அரசாங்கத்தை குறை சொல்றீங்க. சும்மா இல்ல பாரதி. நீங்க சொல்றது ஒரு அரசாங்கத்தை குறை சொல்லுங்க. என்னோட கேள்வி பெயிலுக்கு ஒரு காரணம் சொல்லணும். அது என்ன காரணம் சொல்லுங்க. சட்டம் ஒழுங்கு தான் தெரிஞ்சா ஆர்குமென்ட் பண்ணிட்டு வந்தேன்ல நான் தயார். பாதுகாப்பு யார் பாரதி நான் தான் தயார்ன்றேனே. பேசுற இடத்துல பெயிலுக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. ஏபிக்கு ஒரு காரணம் சொல்லுவீங்க. பெயிலுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? ஏபிக்கு என்ன காரணம் சொன்னீங்க? பொதுவெளியில இன்னைக்கு என்ன இருக்கு? பெட்டிஷன்ல சொல்லிடுங்க. பாருங்க டீசல் வண்டிக்கு டீசல் தான் போடணும், பெட்ரோல் வண்டிக்கு பெட்ரோல் தான் போடணும், ஈவி வண்டிக்கு தான் சார்ஜ் போடணும். நான் தெளிவா சொல்றேன். ஏபிக்கு என்ன போட்டீங்க? பெயிலுக்கு என்ன போட்டீங்க? பாரதி கேள்வியை உள்வாங்கி பேசுங்க. பாரதி தயவு செஞ்சு கேள்வியை உள்வாங்கி பேசுங்க. நான் தெளிவா பேசிருக்கேன். என் கேள்வி தெளிவா இருக்கு. பதில் இல்லைன்னா பதில் இல்ல சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் அப்பனுக்கு அப்பலாம் பதில் இல்லைன்னா பதில் இல்ல சொல்லுங்க. பாரதி பாரதி சார் நன்றி சார். நான் முடிக்கிறேன் சார். ஏதாவது சொல்லுமா சார்? நீங்க அவங்க கேட்கும்போது பெயில் பெட்டிஷனை பத்தி பேசுறாரு. அவர் அட்வொகேட்ன்றதுனால சொல்றேன் நான். இவங்க சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை ஒன்று கேட்டாங்க, அதாவது ஓய்வு பெற்ற தலைமையில். அதில் நீங்கள் சொல்லணும் என்ன சந்தேகத்தின் அடிப்படையில் இதை கேட்குறீங்கன்னு சொல்லணும். அதில் கூட அவங்க மென்ஷன் பண்ணலன்றதான் என்னுடைய கேள்வி. வேற ஒன்றும் இதுல பெயில் சொல்லி சார் ரொம்ப நன்றி சார். பெயில்ல காரணம் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. நேயர்கள் மற்றும் நிர்வாகம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அனைவருக்குமே ரொம்ப நன்றி.